Daily. Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வால்பாறையை அடுத்த வாட்டர் ஃபால்ஸ் தொழிலாளர் அலுவலகத்தை ஒரு காட்டு யானை கூட்டம் இடித்து தள்ளிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். அதில் சேதமடைந்த அந்த அலுவலகத்தை நம்மளால் பார்க்க முடிகிறது. காட்டு யானை கூட்டம் ஒன்று வால்பாறையை அடுத்த வாட்டர் ஃபால்ஸ் தொழிலாளர் அலுவலகத்தை இடித்து தள்ளியிருக்கிறது. கோவை மாவட்டம் வால்பாறையை அடுத்த சொந்தமான வாட்டர் 3வது பிரிவு பகுதியில் அமைந்துள்ள தொழிலாளர்கள் அலுவலகத்தை நள்ளிரவு 2 மணி அளவில் அங்கு வந்த காட்டு யானைகள் கூட்டம் சூறையாடி இருப்பதாக கள தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது குறித்த விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் கருப்பசாமி. கருப்பசாமி, என்ன நடந்தது? எவ்வளவு சேதம் ஏற்பட்டு இருக்கிறது? காட்டு யானை கூட்டம் தற்பொழுது எங்கு இருக்கிறது? இது குறித்த விரிவான விவரங்களை வழங்கலாம். நிச்சயமாக கோவை மாவட்டம் வால்பாறை ஆனைமலை புலிகள் காப்பக வால்பாறை வனச்சரகத்திற்கு உட்பட்ட பகுதி NEPC என்று அழைக்கக்கூடிய வாட்டர்ஃபால்ஸ் தனியார் நிறுவன பகுதியில் உள்ள தொழிலாளர்கள் பணிபுரியும் திரட்டுக்களம் என்று அழைக்கப்படுகின்ற தொழிலாளர் அலுவலகத்தை நள்ளிரவு 2 மணி அளவில் அங்கு முகாமிட்டுள்ள காட்டு யானை கட்டிடத்தை இடித்து அதில் உள்ள ஆவணங்களை அள்ளி தும்சம் செய்துள்ளது. இதனால் அப்பகுதியில் உள்ள மக்கள் மிகவும் அச்சத்தில் ஆழ்ந்துள்ளார்கள். மேலும் நிர்வாகம் அப்பகுதியில் உள்ள காட்டு யானைகளை அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு விரட்ட வேண்டும் என வனத்துறைக்கு தெரிவிக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த வனத்துறையினர் அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள் விரட்டி அடித்தனர். மேலும் வால்பாறை பகுதியில் கரடி, பன்றி, யானை, புலி, சிறுத்தை உள்ளிட்ட வனவிலங்குகள் அதிக அளவில் சுற்றித் திரிவதால் குடியிருப்பு மற்றும் நியாய விலைக்கடைகள் சத்துணவு கூடங்களையே உடைக்கும் நிலையில் தற்போது கருப்பசாமி, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. Taste the Daily.